அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக கிராம உதவியாளர் தேர்வு பற்றி எங்குமே நம்மால் எந்த ஒரு தகவலும் எடுக்க முடியவில்லை. அந்த கிராம உதவியாளர் தேர்வு பற்றி தற்போது சமீபத்தில் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். இது பாண்டிச்சேரியில் இந்த ஜூலை 2ஆம் தேதி அன்று வெளிவந்த தி ஹிந்து தமிழ் திசை செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த செய்தி மூலமா நமக்கு இந்த கிராம உதவியாளர் தேர்வில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த காணொலி பதிவு பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த காணொலி பதிவுல உங்களுக்கு தெரிய வரும். இந்த கிராம உதவியாளர் தேர்வு கடந்த 2025ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியாகி பல மாவட்டங்களில் விண்ணப்ப பதிவு ஏற்கப்பட்டு அந்த விண்ணப்ப பதிவின் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சில மாவட்டங்களில் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு நேர்காணல் நடத்தப்பட்டு அதோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்டத்தில் எழுத்து தேர்வு இல்லை, நேர்காணல் மட்டும் நடத்தி அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி எதுவுமே தகவல் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த தகவல்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, இன்னும் பல மாவட்டங்களில் இன்னும் பல வட்டங்கள் அதாவது தாலுகா அளவில் எந்தவித கால்ஃபருமே வராத நிலையும் இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் நிறைய இளைஞர்கள் இந்த கிராம உதவியாளர் பணி தேர்வை நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு கூடிய விரைவில் ஒரு நல்ல பதிலை தர வேண்டும் என்று பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் மூலமாக அல்லது இந்த தமிழ் ஹிந்து திசையில் வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக இந்த தகவல் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழக தலைமைச் செயலராக திரு சாய்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த தகவல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தமிழக தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சாய்குமார் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட பொழுது, அதாவது 2025இல் அனைத்து மாவட்டங்களிலும் கிராம உதவியாளர்களுக்கான பணி நியமன ஆணையை வெளியிட்டாங்க இல்லையா, அந்த நேரத்துல அந்த வருவாய்த்துறை, அதாவது இங்க இருக்கும் பாருங்க, வருவாய்த்துறை ஆணையராக அந்த நேரத்துல இருந்தவர் அந்த சாய்குமார் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய கவனத்திற்கு இப்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் கூடிய விரைவில் அனைத்து இளைஞர்களின் எதிர்காலம் கருதி இதில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேர்வு, இந்த கிராம உதவியாளர் தேர்வில் குறிப்பிட்ட ஒரு நடைமுறையை இனிமேலாவது இதுதான் இதற்கான ஒரு வரையறுக்கப்பட்ட நடைமுறை என்று நிர்ணயித்து வெளியிட வேண்டும் அப்படின்னு தேர்வர்கள் மற்றும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்றதையும் இந்த ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழக வருவாய்த்துறையில் அனைத்து மாவட்டங்களிலும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள கடந்த 2025 ஜூன் 9ஆம் தேதி கடந்த 2025 ஜூன் 9ஆம் தேதி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போதைய வருவாய்த்துறை ஆணையராக இருந்த தற்போதைய தலைமை செயலராக இருக்கக்கூடிய திரு சாய்குமார் அவர்கள் தான் இந்த ஆணையை ஆரம்பத்தில் பிறப்பித்திருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலியாக உள்ள கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக அறிவிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த நேரத்துல கடந்த நவம்பர் மாதம் இதற்காக பல மாவட்டங்களில் எழுத்து தேர்வும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. எழுத்து தேர்வு இதில் ஒரு 20லிருந்து 30 மதிப்பெண்களுக்கு சில மாவட்டங்களில் நடத்தி முடிக்கப்பட்டது. அந்த எழுத்து தேர்வுக்குன்னு சில பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த காணொலிகளில் பல மாதங்களுக்கு முன்பு வெளிவந்த காணொலிகள் போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். அதற்கு பிறகு இதற்கான தகுதியாக இதற்கு முன்பு நடந்த தேர்வுகள், அதாவது 2022ல கால்ஃபர் ஆகி 23ல எழுதின தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு கல்வித்தரம் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை இந்த 2025இல் வெளிவந்த கிராம உதவியாளர் தேர்வுல கல்வித்தரமானது 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு எழுத்து தேர்வின் அடிப்படையில் சில மாவட்டங்கள்ல இதற்கான நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சு. ஒரு சில வருவாய் வட்டங்கள்ல
நேர்முக தேர்வு மட்டும் நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்ட மாவட்டங்கள் வட்டங்களிலும் சரி, அல்லது நேர்காணல் மட்டும் நடத்தி முடித்த வட்டங்களிலும் சரி, இதுல எதிலையுமே இன்ன வரைக்கும் பணி ஆணை என்பது வழங்கப்படவில்லை. அந்த வகையில தான் இப்போ இது பாண்டிச்சேரியினுடைய செய்தித்தாளாக இருந்தாலும் கடலூர் மாவட்டத்தை, தமிழ்நாட்டுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 வருவாய் வட்டங்கள்ல 48 கிராம உதவியாளருக்கான பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுல கடலூர், பன்ருட்டி, சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட 4 வருவாய் வட்டங்களிலும் நேர்முக தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 6 வருவாய் வட்டங்களிலும் நேர்முக தேர்வு நடத்தப்படாமல் கிடப்பிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போதும் முறையாக அவர்கள் பதிலளிக்கவில்லை என்று கவலை தெரிவித்திருந்திருக்கிறார்கள். விண்ணப்பதாரர்கள் மற்றும் கிராம உதவியாளர் பணியிடம் நிரப்புவதில் இனிமேலாவது ஒரு சீரான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதனால் இந்த தேர்வு முறை இனிமேலாவது முரண்பாடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் அப்படி என்றும் விண்ணப்பதாரர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இதில் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கவில்லை. அதனால் இந்த காலி பணியிடங்கள் இனிமேலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு இந்த காலி பணியிட நிரப்புவதில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக ஆணை பிறப்பித்த சாய்குமார் தற்போது தலைமை செயலராக இருப்பதால் அவர் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் இந்த கிராம உதவியாளர் தேர்வில் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக பல வருவாய் வட்டத்தை சேர்ந்த வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கு இது சம்பந்தமாக நோட்டீஸ் ஒன்றும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த கிராம உதவியாளர் தேர்வை பொறுத்தவரை இன்னும் சில நாட்களிலோ வாரங்களிலோ இது செய்தித்தாள்களில் பிரசுரமானதால் இதை கண்டிப்பாக தலைமைச் செயலர் சாய்குமார் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வார். இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். அதனால கிராம உதவியாளருக்கு ஏற்கனவே விண்ணப்பித்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எழுத்து தேர்வு எழுதியவர்கள், நேர்காணல் வரை சென்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்னும் பல மாவட்டங்கள் வட்டங்களை சேர்ந்தவர்கள் பதிவே பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.